காந்தாரிக்கிட்டையும் குந்திக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவங்க இருக்கிற கூடாரத்துக்கு பாஞ்சாலி போனாங்க. பாஞ்சாலி, உன்னோட எண்ணம் நிறைவேறிடுச்சா? என்னோட 100 பசங்களும் செத்துட்டாங்க, உனக்கு அதோட புத்திர சோகம் இன்னும் தெரியல, அதனால தான் நீ என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க. இப்போ நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போறேன், நீயும் அதே புத்திர சோகத்துல நீ உன் வாழ்க்கையை பூரா கழிப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. பாஞ்சாலி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகும்போது குந்தி தேவி, அக்கா அந்த மாதிரி சொல்லாதீங்க, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே நடந்தது, துரியோதனன் மட்டும் நினச்சிருந்தா இந்த யுத்தமே வராமல் தடுத்துருக்கலாம்ல, அது அவங்களால முடியலையே, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி சாபம் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது காந்தாரி தன்னோட இயலாமையை சொல்லி அழுதாங்க குந்தி தேவி கிட்ட. குந்தி, எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் என்னோட புத்திர பாசம் நீயே யோசிச்சு பாரு, 100 பசங்க எனக்கு இருந்து 100 பேர் இழந்துட்டாங்கன்னா என்னோட வழி எப்படி இருக்கும், நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே தன்னோட சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்க, ஆனால் யாரும் கரெக்டான ஒரு ஆறுதலை யாருக்குமே சொல்ல முடியல.